நல்ல வணக்கம். இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஃபோன் வாங்கியிருக்காங்க. அத பத்தி இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ண போறோம். என்ன பிராண்ட் அப்படின்னா சாம்சங் தான் வாங்கியிருக்கோம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன்ப்பா. இது ஒண்ணும் பெய்டு ப்ரமோஷன்லாம் இல்ல. சொந்த கை காசு போட்டு வாங்கியிருக்கு. நீங்க நினைச்சிடலாம். என்னடா அவன் டப்புனு ரிவ்யூ எல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு, இது என் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் என் ஐடியா டெவலப் பண்ணிருக்காங்க மட்டும். ஓகேவா? நீங்க பண்ண கவனிச்சிருக்கீங்க. சரி, ஏன் இப்ப இந்த போன் என்னென்ன ஏது டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். போன் கேலக்ஸி A17 5G இப்போ லான்ச் பண்ண போன் தான். அந்த போன் நம்ம கையில இருக்கு. ஓவர்வியூ செக் பண்ணிடலாம். கேலக்ஸி A17 5G பார்த்தா உங்களுக்கு தெரியும். நம்மகிட்ட இருக்கிற வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8GB 128GB ஸ்டோரேஜோட இருக்கு. ஸோ இதை நம்ம நீங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். வாங்க அன்பாக்ஸ் செய்யணும். ஸோ மக்களே, பாக்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு வந்து மேலே சிம் ஜெக்டரும் சார்ஜிங் கேபிளும் வந்து ஸோ சார்ஜிங் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, இது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபோனை வந்து பிரிச்சாச்சு. ஸோ இதுதான் நமக்கு A17 5G இதுதான் மக்களே. பின்னாடி லுக்கை பார்த்தீங்களா? இப்போ வந்து S26 மாதிரியே இல்லை பின்னாடிலேருந்து பார்க்கறதுக்கு. ஸோ மக்களே, அப்படியே பின்னாடி பாருங்களேன். இந்த லுக் பார்க்கறதுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே உங்களுக்கு தோணுமே. எங்க பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானே சொல்லிடுறேன் தெரியாதவங்களுக்கு. நம்ம S26 இப்போ லான்ச் ஆச்சு இல்லைங்களா? அதுலயும் சேம் இதே மாதிரிதான் இருக்கும். கீழே மட்டும் ஒரு எக்ஸ்பென்ஸ் மட்டும் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கீங்களேன், எக்ஸாக்டா உங்களுக்கு பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருந்திருக்கும். டிசைன்லயும் சரி, ஸ்லிம் பாருங்க, அல்ட்டியா இருக்குங்க. ஸ்லிம் 7.5 mm அவ்வளோ ஸ்லிம்மா இருக்குங்க. போன் அவ்வளோ வெயிட்டாவே இல்லை ஃபீல் பண்றதுக்கு. அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பேக் கேமரா இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படியே S26 அல்ட்ரா மாதிரியே தோணும். கீழே ஒரு எக்ஸ்பிளைன் மட்டும் இருந்தா கன்ஃபார்மா அந்த S26 முடிவு பண்ணிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிசைன் பின்னாடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் கேமரா வந்து உங்களுக்கு 50 MP கொடுத்துருக்காங்க. 5 MP வந்துட்டு உங்களுக்கு வந்து அல்ட்ரா வைட் இருக்கு. 2 MP வந்து உங்களுக்கு மேக்ரோ வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ஃப்ரண்ட் கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 MP வந்து ஃப்ரண்ட் கேம் வந்து கொடுத்துருக்காங்க. 6.7 inch டிஸ்பிளே, சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. LED டிஸ்பிளே. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 90 Hz வந்து கொடுத்துருக்காங்க. சும்மா வெண்ண மாதிரி வலிக்கின்னு போகும். எப்படி வெண்ண மாதிரி வலிக்கின்னு போகும். ஸோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும் அதை யூஸ் பண்ணும்போது. அண்ட் இப்போ நம்ம இது கூட வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6 years, அதாவது நீங்கள் காலேஜ் படிக்கும்போது அந்த ஃபோனை வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட நீங்க காலேஜ் முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுக்கும். அண்ட் செக்யூரிட்டி அப்டேட்டுமே வந்து இதுல கொடுத்துருக்காங்க. 6 years வரைக்குமே வந்து அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஸ்டாப் வரும். Android 15 வருது மக்களே. இது 16 அப்டேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க இல்லைன்னு சொல்லிட்டு தெரியணும். 16 வந்து நம்ம அப்டேட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். ஃபோன் வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு மக்களே. அண்ட் ஸ்பிக்டர்ஸ் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் பிளஸ் வந்துட்டு நல்லா கீழே போட்டாலுமே இது தாங்கும். ஓரளவுக்கு தாங்கும். அதுக்குள்ள ரொம்பலாம் போட்டு தள்ளிடாதீங்க, அப்புறம் போன் போயிடும். அப்புறம் வந்துட்டு இதுக்கு IP ரேட்டிங் வந்து IP54 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு. நம்ம கேமரா செட்டப் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் மக்களே. இப்போ நம்ம யூடியூப்ல போய் சவுண்ட் குவாலிட்டி ஒன்று செக் பண்ணலாம். நான் காப்பிரைட் வந்து போட்டுக்கிறேன். அதெல்லாம் அதுக்கும் யூடியூப்ல ப்ளே பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்ட் குவாலிட்டி சும்மா அலற விடுதா. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா, நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேனா இல்லையா மட்டும் சொல்லுங்க. ஏன்னா இது என்னோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் ஷூட் பண்றேன். என் ஐடியாஸும் பிளஸ் இன்னைக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் தான் இருக்கு இது மாதிரி நான் அடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு. ஸோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, கூட ரிப்பை பண்ணுங்க.